ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம அடுத்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பிளேட். ஓகேவா, ஆங்கிள் பிளேட் அப்படின்ற டாப்பிக்கை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து ஆங்கிள் பிளேட்டினுடைய கன்ஸ்ட்ரக்ஷனல் அண்ட் ஃபியூச்சர்ஸ். ஓகேவா, ஆங்கிள் பிளேட்டினுடைய கன்ஸ்ட்ரக்ஷனல் அண்ட் ஃபியூச்சர்ஸை பற்றி பார்த்துருவோம். அதனுடைய கட்டுமானம் மற்றும் ஃபியூச்சர்ஸ்னால் அதனுடைய சிறப்பு அம்சங்களை பற்றி நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓகேவா, ஆங்கிள் பிளேட் ஹேவ் டூ பிளான் சர்ஃபேசஸ் மெஷின்டு பர்ஃபெக்ட்லி ஃப்ளாட் அண்ட் அட் ரைட் ஆங்கிள்ஸ். அதாவது ஆங்கிள் பிளேட்டில் வந்து இரண்டு பிளான் சர்ஃபேஸ் வந்து ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கும். 90 டிகிரி கோணத்தில் 90 டிகிரி ஓகேவா செங்குத்தாக இருக்கும். மெஷின்டு பர்ஃபெக்ட்லி நல்ல மெஷினிங் செய்யப்பட்ட பகுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஜெனரலி தேஸ் ஆர் மேட் ஆஃப் க்ளோஸ்லி கிரைண்டடு கேஸ்ட் அயர்ன் ஆர் ஸ்டீல். அதாவது ஆங்கிள் பிளேட் வந்து எந்த மெட்டீரியலில் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ்லி கிரைண்டடு கேஸ்ட் அயர்ன், அப்படி இல்லைன்னா ஸ்டீல் மெட்டீரியலில் வந்து செஞ்சுருப்பாங்க. ஓகேவா, த எட்ஜஸ் அண்ட் எண்ட்ஸ் ஆர் ஆல்சோ மெஷின்டு ஸ்கொயர். அதாவது இந்த ஆங்கிள் பிளேட்டினுடைய விளிம்புகளும் முனைகளும் செங்குத்தாக செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஹேவ் ரிப்ஸ் அண்ட் த அன்மெஷின்டு பார்ட் ஃபார் குட் ரிஜிடிட்டி அண்ட் டு ப்ரிவெண்ட் டிஸ்டார்ஷன். அதாவது இதனுடைய இந்த ஆங்கிள் பிளேட்டில் அன்மெஷின்டு பார்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அதாவது பின்பக்கம் ஓகேவா, அன்மெஷின்டு பார்ட்டு மெஷினிங் செய்யப்படாத பகுதியில் வந்து ரிப்ஸு அப்படின்னா ஒரு தடிப்பு கொடுத்துருப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நல்ல உறுதித்தன்மைக்கும் ஓகேவா ப்ரிவெண்ட் டிஸ்டார்ஷன் உருமாற்றம் அடையாமல் தடுப்பதற்காகவும் இந்த ரிப்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, நல்ல ஒரு உறுதித்தன்மைக்கும் உருமாற்றம் அடையாமல் தடுப்பதற்கும் இந்த ரிப்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, இதுதான் வந்து ஆங்கிள் பிளேட்டினுடைய கன்ஸ்ட்ரக்ஷனல் அண்ட் ஃபியூச்சர்ஸ். அதாவது ஆங்கிள் பிளேட்டுகள் ரெண்டு பிளான் சர்ஃபேஸு ஒன்றுக்கொன்று 90 டிகிரி கோணத்தில் மெஷினிங் செய்யப்பட்டிருக்கும். இது வந்து க்ளோஸ்லி கிரைண்டடு கேஸ்ட் அயர்ன் அப்படி இல்லைன்னா ஸ்டீல் மெட்டீரியலில் வந்து செஞ்சுருப்பாங்க. இதனுடைய விளிம்பு பகுதியும் முனைப்பகுதியும் செங்குத்தாக ஓகேவா முனைப்பகுதி விளிம்பு பகுதியும் செங்குத்தாக செய்யப்பட்டிருக்கும். இதில் இருக்கக்கூடிய அன்மெஷின்டு பார்ட்டில் வந்து ரிப்ஸு ஓகேவா ஒரு தடிப்பு கொடுத்துருப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னா குட் ரிஜிடிட்டி அண்ட் டு ப்ரிவெண்ட் டிஸ்டார்ஷன் அப்படின்னா அதனுடைய உறுதித்தன்மைக்கும் அது உருமாற்றம் அடையாமல் தடுப்பதற்காகவும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பிளைன் சாலிட் ஆங்கிள் பிளேட். ஓகேவா, பிளைன் சாலிட் ஆங்கிள் பிளேட் இந்த படத்தில் இருக்கிறது. இப்போ இந்த பிளைன் சாலிட் ஆங்கிள் பிளேட் இதை பற்றி நம்ம என்ன சொல்கிறாங்கன்ட்டு பார்த்துருவோம். ஓகேவா, பிளைன் சாலிட் ஆங்கிள் பிளேட் அமாங் த 3 டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள் பிளேட்ஸ் நார்மலி யூஸ்டு. அதாவது பொதுவாக வந்து 3 வகையான ஆங்கிள் பிளேட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, நார்மலாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த பிளைன் சாலிட் ஆங்கிள் பிளேட் இஸ் மோஸ்ட் காமன். அந்த 3 ஆங்கிள் பிளேட்டில் வந்து இந்த பிளைன் சாலிட் ஆங்கிள் பிளேட் வந்து நம்ம காமனாக யூஸ் பண்ணுற ஆங்கிள் பிளேட்டு. இட் ஹேஸ் த 2 பிளான் சர்ஃபேசஸ் பர்ஃபெக்ட்லி மெஷின்டு அட் 90 டிகிரி டு ஈச் அதர். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பிளைன் சாலிட் ஆங்கிள் பிளேட் வந்து ஒன்றுக்கொன்று 90 டிகிரி கோணத்தில் வந்து முடிப்பு செய்யப்பட்ட 2 சமதளங்கள் 2 பிளான் சர்ஃபேஸ் 2 சமதளங்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சச் ஆங்கிள் பிளேட்ஸ் ஆர் சூட்டபிள் ஃபார் சப்போர்ட்டிங் ஒர்க் பீசஸ் டியூரிங் லே அவுட் ஒர்க். அதாவது இது வந்து நம்ம பணிப்பொருள் ஜாப்பில் வந்து நம்ம வரைதல் மற்றும் மார்க்கிங் வேலைகள் பண்ணும்போது ஓகேவா அந்த ஜாப்ஸை வந்து தாங்கி பிடிக்கிறதுக்கு வேண்டி இந்த ஆங்கிள் பிளேட் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் கம்பேரிட்டிவ்லி ஸ்மாலர் இன் சைஸ். அதாவது இந்த மொத்தம் 3 ஆங்கிள் பிளேட் வந்து நார்மலாக இருக்குன்னு சொன்னோம்ல, அந்த 3 ஆங்கிள் பிளேட்டோட இது வந்து கொஞ்சம் அளவில் வந்து சிறியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதுதான் வந்து பிளைன் சாலிட் ஆங்கிள் பிளேட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துட்டோம். அடுத்ததான் வந்து ஸ்லாட்டட் டைப் ஆங்கிள் பிளேட். ஓகேவா, இதுதான் படத்தில் வந்து ஸ்லாட்டட் டைப் ஆங்கிள் பிளேட்டு. இப்போ இந்த ஆங்கிள் பிளேட்டை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்துடலாம்.
இந்த ஸ்லாட்டட் டைப் ஆங்கிள் பிளேட்ஸில் வந்து ஜாப்ஸை வந்து எப்படி பிடிச்சி எப்படி மறுபடியும் ஆங்கிள் பிளேட் வந்து திருப்பி இதில் மார்க்கிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு டெஃபினேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ இதுதான் வந்து ஸ்லாட்டட் டைப் ஆங்கிள் பிளேட்டுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி சொல்கிறாங்க. என்னன்னா, the two plane surfaces of this type of angle plate have slots milled. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்லாட்டட் டைப் ஆங்கிள் பிளேட்டில் இருக்கக்கூடிய இரண்டு பிளான் ஓகேவா, இருக்கக்கூடிய இரண்டு சமதளத்துலேயும் ஓகேவா, இரண்டு சமதளத்துலேயும் நீண்ட துளைகள் வந்து மில்லிங் மிஷினில் வந்து நீண்ட துளைகள் வந்து செதுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இட் இஸ் கம்பேரேட்லி பிக்கர் இன் சைஸ் தன் த பிளைன் சாலிட் ஆங்கிள் பிளேட். அதாவது பிளைன் சாலிட் ஆங்கிள் பிளேட்டோட இந்த ஆங்கிள் ஸ்லாட்டட் டைப் ஆங்கிள் பிளேட் வந்து கொஞ்சம் பெரியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. The slats are machined and the top plane surfaces for the accommodating clamping bolts. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஸ்லாட்டட் டைப் ஆங்கிள் பிளேட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லாட்ஸில் வந்து நம்ம வந்து கிளாம்பிங் போல்டு வந்து மறையாணிகளை வந்து நம்ம பொருத்துவதற்காக இதில் வந்து நீண்ட துளைகள் வந்து செதுக்கப்பட்டிருக்கு. போல்டு வந்து போடுறதுக்கு வேண்டி நீண்ட துளைகள் வந்து செதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, டூ பிளான் சர்ஃபேஸில் டாப் பிளான் சர்ஃபேஸஸில் சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்தது திஸ் டைப் ஆஃப் ஆங்கிள் பிளேட் கேன் பி டில்டட் 90 டிகிரி. டில்டடுனா திருப்புறது. ஓகேவா, இது ஃபிகர் 3 and 4 ரெண்டாவது படம் பார்த்தோம்ல, அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டில்டட்னா திருப்புதல். 90 டிகிரி கோணத்துக்கு வந்து நம்ம திருப்பி அமைச்சு நம்ம பனிப்பொருளில் வந்து நம்ம மார்க்கிங் பண்ணுறதா இருந்தாலும் மெஷினிங் பண்ணுறதா இருந்தாலும் இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணி பண்ணலாம். இந்த ஸ்லாட்டட் டைப் ஆங்கிள் பிளேட்டை யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்தது இதுதான் வந்து சுவிவல் டைப் ஆங்கிள் பிளேட்டு. நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த டைப் இது சுவிவல் டைப் ஆங்கிள் பிளேட்டு. திஸ் இஸ் அட்ஜஸ்டபிள் ஸோ தட் த டூ சர்ஃபேசஸ் கேன் பி கெப்ட் அட் அன் ஆங்கிள். ஓகேவா, இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இரண்டு தளங்களிலும் ஓகேவா இரண்டு தளங்கள் இருக்கும். டூ சர்ஃபேசஸ்னால் இரண்டு தளங்கள் இருக்கும். இதில் வந்து வேண்டிய அளவுக்கு வந்து கோணங்களை வந்து மாற்றி அமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அட்ஜஸ்டபிள் ஸோ தட் த டூ சர்ஃபேசஸ் கேன் பி கெப்ட் அட் ஆங்கிள். இரண்டு தளங்கள் இவற்றில் இருக்கும். வேண்டிய கோணங்களை வந்து நம்ம இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், மாற்றி அமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. The two machined surfaces are and two separate pieces which are assembled. இதில் இருக்கக்கூடிய இரண்டு மெஷினடு சர்ஃபேஸும் தனித்தனி பீஸாக இருக்கும். பீஸாக செஞ்சு அதுக்கப்புறமா பொருத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது கிராஜுவேஷன்ஸ் ஆர் மார்க்டு அண்ட் 1 to indicate the angle of tilt with respect to the other. அதாவது அப்படின்னா ஒரு பிளேட்டில் வந்து இதனுடைய உட்பிரிவுகள் வந்து பொறிக்கப்பட்டு இன்னொரு பிளேட்டுக்கு வேண்டிய கோண அளவுகளில் அமைப்பதற்காக இது வந்து கரெக்டாக வந்து அசம்பிள் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதான் டில்ட்னா திருப்புற மாரி. ஓகேவா, அடுத்தது when the both zero coincide the two plane surfaces are at 90 degree to each other. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஜீரோ அப்படின்றது வந்து ரெண்டு பிளேட்டில் இருக்கக்கூடிய கோண அளவுகள்லையும் வந்து ஜீரோன்ற அளவு வந்து கோயின்சைடு ஓகேவா ஒன்றிணையும் போது இந்த தட்டு ரெண்டும் ஒன்றுக்கொன்று ஓகேவா இந்த சர்ஃபேஸ் டூ பிளான் சர்ஃபேஸ் ரெண்டும் ஒன்றுக்கொன்று 90 டிகிரி கோணத்தில் வந்து இருக்கும். அப்போ வந்து போல்டு நெட்டை யூஸ் பண்ணி நம்ம லாக்கிங் பொசிஷனில் வந்து வச்சுக்கலாம். ஓகே, இதுதான் வந்து பாக்ஸ் ஆங்கிள் பிளேட்டு. ஓகேவா, இதுதான் வந்து பாக்ஸ் ஆங்கிள் பிளேட்டு. இப்போ இதை பற்றி பார்த்துருவோம். they have applications similar to those of other angle plates. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த அதே ஆங்கிள் பிளேட் மாரி தான் வந்து இதுவும் வந்து நம்ம உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆஃப்டர் setting the work can be turned over with the box enabling further marking out or machining. This is a significant advantage. This has all the face machined square to each other. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் வந்து நம்ம பனிப்பொருளில் வந்து நம்ம செட்டிங் பண்ண உடனே ஓகேவா இதில் பனிப்பொருளில் வந்து நம்ம செட்டிங் பண்ண உடனே இந்த பாக்ஸ் ஆங்கிள் பிளேட்டை வந்து நம்ம எப்படி வேணாலும் வந்து நம்ம ரொட்டேட் ஓகேவா எப்படி வேணாலும் வந்து நம்ம டேர்னுடுனா சுழத்துறதுன்னு அர்த்தம். ஓகேவா, எப்படி வேணாலும் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி மாற்றி அமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, மாற்றி அமைச்சிக்கலாம். இதனால் வந்து நம்ம மார்க்கிங்கும் பண்ணிக்கலாம், மார்க்கிங் அவுட் ஆர் மெஷினிங்
மார்க்கிங்கும் செஞ்சுக்கலாம், மெஷினிங்கும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பாக்ஸ் ஆங்கிள் பிளேட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அட்வான்டேஜ். ஓகேவா, இது ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, இதனுடைய ஆல் ஃபேஸஸ், இதனுடைய அனைத்து தளங்களும், ஓகேவா, இதனுடைய அனைத்து தளங்களும் மெஷினிங் செய்யப்பட்டு ஒன்றுக்கொன்று சதுரத்தன்மையுடன் வந்து ஃபினிஷிங் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, இதுதான் வந்து பாக்ஸ் ஆங்கிள் பிளேட்டு. ஆங்கிள் பிளேட்ஸ் ஆர் அவைலபிள் இன் 2 கிரேட்ஸ். அதாவது 2 கிரேடில் வந்து ஆங்கிள் பிளேட் வந்து அவைலபிளாக இருக்குது. என்னென்னா கிரேடு 1, கிரேடு 2. த கிரேட் 1 ஆங்கிள் பிளேட்ஸ் ஆர் மோர் அக்யூரேட் அண்ட் ஆர் யூஸ்டு ஃபார் வெரி அக்யூரேட் டூல் ரூம் டைப் ஆஃப் ஒர்க். இது கேட்பாங்க. கிரேட் 1 ஆங்கிள் பிளேட் வந்து எந்த வேலைக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டூல் ரூம் டைப் ஒர்க் அப்படின்னு சொல்லி இந்த வேலைக்கு வேண்டி தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது த கிரேட் 2 ஆங்கிள் பிளேட்ஸ் ஆர் யூஸ்டு ஜெனரல் மெஷின் ஷாப் ஒர்க். கிரேடு 2 ஆங்கிள் பிளேட்டு தான் வந்து நம்ம ஜெனரல் மெஷின் ஷாப் ஒர்க்குக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன் அடிஷன் டு த அபவ் 2 கிரேட்ஸ் ஆஃப் ஆங்கிள் பிளேட், இன்னும் அடிஷனாக வந்து இன்னும் 2 கிரேட் ஆங்கிள் பிளேட் வந்து இருக்குது. ஓகேவா, அது வந்து ப்ரிசிஷன் ஆங்கிள் பிளேட்ஸ். ஓகேவா, ப்ரிசிஷன் ஆங்கிள் பிளேட்ஸ் ஆர் ஆல்சோ அவைலபிள் ஃபார் இன்ஸ்பெக்ஷன் ஒர்க். அதாவது மிக துல்லியமான ஆய்வு வேலைகளுக்கு வந்து இந்த ஆங்கிள் பிளேட்ஸ், மீதி இருக்கிற இந்த 2 ஆங்கிள் பிளேட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்தது இதனுடைய சைஸு. ஆங்கிள் பிளேட்ஸ் ஆர் அவைலபிள் இன் டிஃப்ரெண்ட் சைஸ். த சைஸ் ஆர் இண்டிகேட்டட் பை நம்பர்ஸ். டேபிள் 1ல் கொடுத்துருக்குறாங்க. gives the number of the size and the corresponding size proportions of the angle plates. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஆங்கிள் பிளேட்டினுடைய ப்ரோபோர்ஷன்ஸ்னால் விகிதச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த ஆங்கிள் பிளேட்டினுடைய அளவு எண்களும் அதனுடைய விகிதச்சார அளவுகளும் வந்து டேபிளில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆங்கிள் பிளேட்டினுடைய சைஸ் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா அதனுடைய நம்பரை வச்சு தான் சொல்கிறாங்க. ஓகேவா, அது எப்படி வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் ஆங்கிள் பிளேட்ஸில் சைஸ் 6 கிரேட் 1 அப்படின்னு சொல்லிட்டாங்க. சைஸ் 6 அப்படின்னா பாக்ஸில் வந்து நம்ம பார்க்குறோம். ஓகேவா, இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பார்த்தியா, இதுதான் வந்து ஆங்கிள் பிளேட்டு சைஸ் நம்பர் 1னா ஆங்கிள் பிளேட்டினுடைய நீளம், அகலம், உயரம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுதான் வந்து இதை சிம்பிளாக இங்கே சைஸ் 1 அதனுடைய கிரேடு என்ன அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாருங்கள், சைஸு அதனுடைய கிரேடு மட்டும் சொல்கிறாங்க. அந்த சைஸு 6 அதுக்கு நேராக வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்த்து தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, சைஸ் 6க்கு நேராக ஹைட்டு அதனுடைய நீளம் 600, அகலம் 400, ஹைட்டு 450 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. பாக்ஸ் ஆங்கிள் பிளேட்டை வந்து எப்படி டெசிக்னேட்டட் பண்ணுறாங்கன்னா என்ன ஆங்கிள் பிளேட், என்ன டைப் ஆஃப் ஆங்கிள் பிளேட்டுன்னு சொல்லிடுறாங்க. பாக்ஸ் ஆங்கிள் பிளேட்டு சைஸ் வந்து 6ன்றது தான் வந்து இதில் எழுதியிருக்காங்க. ஓகேவா, அடுத்தது கிரேடு வந்து கிரேட் 1ஆ கிரேடு 2ஆ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கிரேடு 1. அடுத்தது இந்தியன் ஸ்டாண்டர்ட் நம்பர். ஓகேவா, இதை வச்சு தான் வந்து ஆங்கிள் பிளேட்டை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க. அடுத்தது 2வது சைஸு 2ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து கிரேடு 2 ஆங்கிள் பிளேட் வில் பி டெசிக்னேட்டட். எப்படி டெசிக்னேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆங்கிள் பிளேட்டு 2ன்னு போட்டாங்க. ஓகேவா, இதில் வந்து கிரேடு 2 அப்படின்றது வந்து அதனுடைய தரம். ஐஎஸ் ஸ்டாண்டர்டு நம்பர் அப்படின்றது வந்து இந்தியன் ஸ்டாண்டர்டு நம்பர். ஓகேவா, இதில் கிரேடு 1 ஆங்கிள் பிளேட்டை வந்து நம்ம வந்து டூல் ரூம் டைப் ஆஃப் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவோம். கிரேடு 2 ஆங்கிள் பிளேட்டை வந்து நம்ம பொதுவாக வந்து எல்லா மிஷின் ஷாப் ஒர்க்லேயும் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இதை நீங்கள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கேர் அண்ட் மெயின்டெனன்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா க்ளீன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் யூஸ். நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து சுத்தம் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும். அப்ளை ஆயில் ஆஃப்டர் த யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதில் வந்து நம்ம ஆயில் தடவி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, இப்போ வந்து நம்ம இந்த டாப்பிக்கில் ஆங்கிள் பிளேட்னா என்ன, ஓகேவா, அது எதில் செஞ்சுருக்கிறாங்க, அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷனல் ஃபியூச்சர்ஸ் என்ன, அதனுடைய டைப்ஸ் என்ன, ஒரு டைப் ஆஃப் ஆங்கிள் பிளேட்டுக்கும் வந்து என்னென்ன வித்தியாசம், ஓகேவா, அதில் எத்தனை கிரேடு இருக்குது,
அந்த கிரேடில் வந்து எந்த டைப் ஆஃப் கிரேடு வந்து நம்ம ஜென்ரல் மிஷின் ஷாப் ஒர்க்குக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். அதேமாரி அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் ஆங்கிள் பிளேட்டினுடைய ஸ்பெசிஃபிகேஷனையும் வந்து நம்ம பார்த்துட்டோம். அதனுடைய சைஸும் கிரேடையும் வச்சு தான் வந்து ஆங்கிள் பிளேட்டை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா?